இந்த முக்கிய மெம்பர்களை இங்க வர சொல்லி இது உணரும் தன்னை நாம் எப்படி வளர்த்து இன்றைய உலகில் வரும் கடுமையான விஷத்தன்மைகள் எவ்வளவு தேடி செல்வம் இருந்தாலும் அதை காக்கும் திறன் நமக்கு இல்லை. ஆக நம் உடலை காக்கும் திறன் முதல்ல வருவேன். இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிறையணும். அந்த முழுமையின் தன்னை நாம் அடைதல் வேண்டும். இதுதான் நமது லட்சியம். ஆகவே இந்த லட்சியம் நாம் இதை நிலையை வரப்போகும்போது செல்வத்தை நாம் தேடி செல்ல வேண்டும். செல்வம் தன்னாலே வந்து சேரும். செல்வத்தை குறிக்கோளா வைத்தால் அவருடைய ஆசை நிலையில் உடல் பற்றுதான். ஆக எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு நீங்கள் பாய்ச்சப்படும் போது அவர்கள் நல்லவராக மாற்ற முடியும். ஆக அவருடைய தீமை உங்களுக்குள் வராதபடி தடுக்க முடியும். எத்தனையோ பேர் எத்தனையோ நேரம் இருக்கலாம். பல பேர் பல விதமா நம்ம காது கேட்காப்புல கூட நிறைய குறை பேசுவார். அவளுக்கு நல்ல மனம் வரட்டும், நல்ல நிலை வரட்டும். ஆனால் அதெல்லாம் தூண்டும் நிலைகள் நாம் வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் அப்படி கொஞ்சம் செய்து பார்க்கலாமா, அவங்க கொஞ்சம் இப்படி திட்டினாங்களே, உடனே திட்டினால அவங்களுக்கு என்ன கஷ்டப்படுதுன்னு செய்யணும்னு சொன்னோம்னா அவங்க தெரிந்து வாழத்தான் செய்யணும். அதாவது கஷ்டத்தை உண்டாக்கி நாம் செய்ய வேண்டியது. அவர்கள் எடுத்து உணர்வு திரும்பி பார்க்கும்போது அப்ப அவங்களாதான் தெரிந்து வரணும் தர அவர்களை நாம் கஷ்டத்தை உண்டாக்கவே கூடாது. காரணம் இப்ப நம்ம வந்ததுன்னா நாம தவறான வழியில் கூட துன்பத்தை கொடுத்துக்கூடாது. அவர் நல்ல வழி தெரிந்து வர வேண்டும் என்ற உணர்வை தான் நமக்குள் வளர்த்துக் கொள்ளலாம். அதான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாய் அது உணர்வின் தன்மை. நான் நவரும் உணர்வு உயிரிழப்பட்ட பின் அரங்கநாதன். ஆக எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வு கொண்டு நம்மை ஆளுகின்றது. நாம் சொல்லிக் கொண்டு பிறருடைய தீமையிலிருந்து விடுபடும் ஆட்சி ஆக்க வேண்டும். ஆக நாம அவருடைய உணர்வுகளை தீமையிலிருந்து அவர் உண்மையின் உணர்வுகள் அறிதல் வேண்டும். கேட்கவில்லை என்றால் அவர் உடலுடைய தீமையின் சக்தி நல்லதை பெறாது இருக்கின்றது. எப்படியும் அவருக்குள் பெற வேண்டும் என்ற நிலையும் அவர் உடலை சேர்த்துக் கொண்ட அசுத்தங்கள் நீங்க வேண்டும் என்ற உணர்வைத்தான் செயல்படுத்த. இதெல்லாம் ஒரு பகுதிதான். நாம் பட்ட 20 வருஷம் பட்ட அவசியங்கள் இருக்குது. அது என்னதான் சொல்ல முடியாது. காரணம் ஒவ்வொரு மனிதனும் இதை போல சந்தர்ப்பத்தால் எத்தனை வேதனைப்படுகின்றார், ஒரு குடும்பத்தில் எத்தனை அவசியப்படுகின்றார், அவருக்கு வழிகாட்டுவது யார்? ஆகவே அந்த உயிரை இந்த மனிதனை உருவாக்கி கடைசி நிலை பிறப்பும்போது தீமை சக்தியில் உள்புகுந்தும் அவனை தெளிவான நிலை விடாதபடி எப்படி மறுக்கின்றது. ஆகவே அவனை காக்கும் உணரும்போது உனக்குள் காக்கும் தன்மை, அவன் காற்றும் உணர்வு அவனுக்குள் வரும்போது அவனுக்குள் விளைந்த நிலை இந்த பூமியான பரமாத்மாவின் நல்ல நிலையில் பலர்கின்றது. அப்படி பலரப்போகும்போது தீமை என்ற உணர்வுகள் மாற்றிடும் உணர்வுகள் ஒவ்வொரு மனிதன் உடலிருந்து வெளிப்படும் போது இந்த பூமியும் பரிசுத்தமாகின்றது. ஆக இதை பரிசுத்தமாக்குவதற்கு நம் மனிதன் நம் ஆன்மாவை சுத்தப்படுத்தினால் நமது ஆன்மாவில் வெளிப்படும் உணர்வுகள் இந்த புவியின் நிலையில் மாற்றி அமைக்கும் என்பதற்குத்தான் அந்த ஞானிகள் சொன்ன இந்த உணர்வு தான் ஆலயங்களை பரிவாக்கப்பட்டது. மனிதனுக்குள் நல்ல குணங்களாகிய மனிதன் உருவாக்கிய இந்த நிலைகள் தான் கோயில்களாக அமைத்தான் ஞானிகள். அந்த ஞானிகள் பாதையில் ஏதாவது சொல்றாங்கன்னு இல்லை. தனக்கு சொத்து வேணும், சுகம் வேண்டும் அப்படிங்கிற நிலை எனக்கு ஆகாதவன் கொடுத்தேன் எனக்கு கொடுக்கல என்று சாபமிடும் ஆலயங்களாக இப்ப மாற்றிவிட்டார்களே தவிர இதை மாற்றுவதற்கு எந்தெந்த நிலைகள் செய்கின்றது. மனிதன் தெரிந்து வாழவும் அறியாத இயக்கம் இருந்து மீளவும் தனக்குள் பழமை உணரை மாற்றி அந்த ஒன்றுபட்டு வாழும் இடம்தான் இந்த ஆலயம். ஆக இந்த உண்மையின் தன்மை மக்களுக்கு எடுத்துக்காட்டு. இதை சொன்னவன் கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் உன்னை பேசத்தான் செய்வாங்க, ஏசத்தான் செய்வாங்க. ஆக அவர்கள் ஆசை கொடுத்து தேங்காய் பழத்தை உடைச்சி மந்திரத்தை சொல்லி எடுத்துக்கொண்ட பின் அந்த தெய்வம் காப்பாற்று அந்த நிலையில் தன்மை சொல்லுகின்ற இந்த மதத்தில் ஒளிவதனால் அந்த மந்திர உணர்வு பரிவான பின் இவன் இறந்த பின் எந்தெந்த மந்திரத்துக்கு இடையிலே அபிஷேகம் ஆராதனை செய்தாலும் இந்த உணர்வின் தன்மை மந்திரத்தை ஜெபிக்க முடியும். ஆன்மா இன்னொருவன் கைவல்யமாகும் நிலைக்குத்தான் இது நடக்கின்றதை தவிர இவன் உண்மையின் உணர்வின் தன்மை தனக்குள் அந்த தெய்வீக உணர்வினை தனக்கு எடுத்து இந்த ஆலயம் வருவதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று எல்லோரும் அங்க வந்து சிறப்பும்போது நம்ம பகமை எப்படி மாறும். ஏற்கனவே ஆலய பண்புகளை பற்றி முந்தி சொல்லியுள்ளே. இது எல்லாம் இந்த கோயிலும் உண்மையின் உணர்வு உணர்த்தும் நிலையில் மக்களுக்கு தெளிந்து அது வர வேண்டும் என்ற உணர்வினை ஊட்டும். இதைத்தான் சொன்னார். அந்த கோயில மறித்து நடக்க வேண்டும் மனிதன். நம் உடலே கோயில் ஆகின்றது. மனிதன் அனைத்தும் தீமை அகற்றும் உணர்வு பெற்ற நல்ல உணர்வுகள் நமக்குள் அதுவே நமக்குள் தெய்வமாக அந்த தெய்வ நிலை காக்கதான் உருவம் அமைத்து நல்ல குணங்களை எண்ணி உயிரை சேர்த்து உணர்வின் நிலையை உடலை பரப்பி நல்ல குணங்களை காப்பாற்று. ஆக இதை ஒவ்வொரு மனிதன் உள்ள நிலையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த நல்ல குணங்களை எப்படி காக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆலயத்தை தெளிவாக கொள்ளும். இன்னைக்கு ஆலயத்தை நம்ம மதிக்கவா செய்யணும். கோயிலில் போய் தேங்காய் பழத்தை உடைச்சி ஒவ்வொரு கோயிலும் கிரிவலம் வருவாங்க. அங்கே வந்து கடந்த வெளியிருந்தவொடனே என்ன செய்யும், தேங்காய் உடைச்சி எல்லாம் நின்று வாழைப்பழத்தை உரிச்சு அங்கே போட்டு இந்த சரட்டு இங்கே போட்டுருவாங்க. வந்தவொடனே நான் போனேன், அபிஷேகம் பண்ணேன், தின்னேன் அப்படின்னு வரும். அங்கே என்ன பெரிய கோயில்களும் இப்படிதான் நடக்கும். தெரியாம காலில் ஊற்றின கோயிலுக்குள்ள போனேன், எவனே சரட்டை போட்டு விட்டாங்க, காலில் குச்சி அடிச்சு.
இப்படித்தான் வழி நடக்கும். ஆலயத்தை நாம் மதிப்பதில்லை. ஆலய பண்புகளை நாம் மதித்து நடத்த வேண்டும். ஏனென்ன நம்ம திரிந்து வாழ செய்யக்கூடிய அந்த கோயில் நம்ம ஆசையின் தன்மைகள் அதிகமாக வளர்க்கும் போது அந்த ஆசையை நிராசையாக மாற்ற வேண்டும். ஆசையை ஒவ்வொருத்தரும் நலமாக்க வேண்டும். இந்த ஆசையை ஊற்ற வேண்டும். நீங்க நலமா இருக்க வேண்டும் என்ற உணர்வை சொல்ல வைக்கும் இடம் இதுதான். இந்த ஆலயம் வருவர்கள் அந்த தெய்வீக பண்பை பெறணும், தெய்வீக நிலையா இருக்கணும். அவங்க குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும், என் குடும்பம் எல்லாம் நிலையா இருக்கணும், அவங்க தொழிலெல்லாம் அந்த வளமா இருக்கணும். எல்லாரும் அவங்க சொன்ன என்ன செய்தி அந்த தெய்வீக பண்பை வளர்க்கும் ஆலயம் அது. அதை யாராவது நம்ம மதிக்கிறோமா இல்லை? நீங்க இப்ப போய் சொன்னீங்கன்னா என்ன சாமி இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க அப்படித்தான் வணங்குறோம் அப்படின்னா திருப்பி அதுதான் நான் கோயில இருப்பாரு எல்லாரும் மன இல்லை, நான் இப்படித்தான் வணங்குறேன். சிலர் நொண்டிச்சாக்கு சொல்லி அவருடைய உணர்வு ஆசைத்தான் ஆலயங்களை வளர்த்துக்கிறது. ஆலய பண்புகளை இன்னும் நாம் மதித்து நடக்கவில்லை. இதெல்லாம் நம் தியான வழிகள். ஆலயத்துக்கு சென்றால் எப்படி வளர வேண்டும், ஆலயத்தை எப்படி காக்க வேண்டும் என்ற உணர்வை நீங்கள் உபதேசித்திருப்பார். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் காக்கும் உணர்ச்சிகள் ஊற்றி இந்த உணர்வின் தன்மை நினைவாக்கி அவர்கள் பகம் உணர்வு மறக்க செய்யும் அன்பு அரவணைக்கு உணர்வுகளை வளர்ச்சியின் தன்மையாக உங்களுக்குள் விளைந்த உணர்வின் தன்மை நீங்க ஒருவருக்கு சொல்லப்படும் அந்த உணர்வுகளை அங்க உடல்ல விளையுது. அதன்படி அவங்களை வாழ செய்ய வேண்டும். ஏனென்ற இந்த உலகில் தீவிரவாத வந்த நிலைகள் அதிகமாக வளர்கின்றன. அந்த தீவிரவாதத்தை போக்க வேண்டும் என்றால் தீவிரவாதம் செய்வதும் அந்த ஆலயத்தில் வணங்குகிறான். நான் செய்தது எனக்கு நியாயமா இருக்கின்றது, அநியாய கொள்ளைக்காரனா இருக்கிறான், அதனால இந்த தெய்வமே அவன் கொலை செய்யறதுக்கு நான் செய்யலை, அவன் குற்றத்தை செய்யணும் அவனை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் மனிதனை கொள்ளுகின்றான தவிர இவனுக்குள் ஒரு உணர்வுகளை மாற்றி அமைக்கக்கூடிய நிலை. ஆகவே இதான் கலி என்ற நிலைகளை மற்றதை ஒன்றாக்கி தனக்குள் தூய்மையின் தன்மை உருவாக்கி இந்த விஷயத்தின் தன்மை வரும்போது இதே உணர்வின் தன்மையை ஒரு பக்கம் ஒருவன் கொள்வதும் விஞ்ஞான அறிவால் இந்த மனிதனைக்கு ஒரு உருவாக்குவதும் இந்த மனிதன் தன்மை மாற்றி இருப்பது கலி. இப்ப கலியின் உணர்வு அதிகமாக்கும் போது மனித உடல்ல இந்த மீண்டும் விஷத்தின் தன்மை ஆகி நாம் கடைசியில் இந்த கலியில் அந்த கலியின் உணர்வு உருவாக்கிய அனைவருமே மீண்டும் பரிணாம வளர்ச்சி தேய்பிரைக்கு செல்லுகின்றனர். ஆனால் இந்த கலியிலிருந்து விடுபடக்கூடிய நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறுகின்றோம் என்றால் இதிலிருந்து விடுபட்டு நாம் கல்வி என்ற நிலை அடைகின்றோம். உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றல் வேண்டும். ஆக கலி பலரை உணர்வை உருவாக்கலாம். ஆனால் கல்வி என்பது இருளை போக்கும், உணர்வை அறிவாக இயக்கும், ஒளியின் சரீரமாக நிலைத்தினை அதான் கல்வி. ஒரு உயிரணு தோன்றினாலே கல்வி. அது உணர்வின் தன்மை அணுக்களை ஒன்றாக சேர்த்து ஒன்றின் வலிமை பெறும்போது கல்வி முழுமை அடைகின்றது. அந்த கல்வி தான் துருவ நட்சத்திரம். அதன் வழி சென்றவர்கள் தான் 6வது அறிவு 7வது மலை சப்தரிஷி மண்டலம் என்ற நிலை தெளிவாக அகந்த கடவுள் நபராதத்தில் கடைசி நிலையில் கல்வி என்று கூறுவார். இன்று கல்வி என்ற வேஷத்தை போட்டு மந்திரவாதியை கொண்டு கல்வி இங்கே பூமியில் இறங்கி வந்திருக்கிறான் என்ற மந்திரவாதியை கொண்டு பேயாட்டம் ஆரம்பிய நிலைகளும் இதுதான் கல்வி. ஆகவே அவனவன் நிலைகளை அவனவன் ஆட்சி படைக்கும் அவனவன் இச்சைகளைத்தான் இன்று செயல்படுகின்ற இந்த மனிதன் ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்ற நிலைகளை மறக்கும்படி செய்கின்றானே தவிர தன் உயிரை எண்ணிய நிலை உரி என்று இயக்குகின்றான். நம் நுகர்ந்த உணர்வு ஈசனாக என்று உருவாக்கின்றான். உணர்வின் தன்மை நம் உடலே சிவம் என்றும் இந்த சிவத்துக்கு பல சக்திகள் இருக்கிறது என்றும் அந்த மனிதானத்தின் உணர்வும் பருவம் பெற்றவன் என்றும் அந்த தீமை என்ற நிலை ஏற்றி நல்ல உணர்வின் அந்த நல்ல தெய்வீக பண்புகளை நம் உடலை உருவாக்க வேண்டும். இதுதான் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம் அனைத்தும் கொடுத்துள்ளார். அதை நாம் பேணி காக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் இப்ப சொன்னது. நம் உடல்ல உள்ள விஷத்தன்மைகள் வளரப்போகும்போது நாள் வேதனையா இருக்கும். இந்த விஷத்தன்மை முறித்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உடலை சென்ற பின் அதன் உடல் உடங்கி உங்க உடலுக்குள் அந்த தீமைகள் அகற்றும் உணர்வை அதை பெறக்கூடிய தகுதி பெறுகிறது. ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட தியானத்தால் இப்படி ஒவ்வொரு நிமிடத்திலும் எதையாவது வேதனையோ சங்கடமோ சலிப்போ வந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உடனே நாம் நுகரப்படும் போது நம் ரத்தத்தில் இது கலக்க செய்த பழக்க வேண்டும். அந்த பழக்கும் போது நம் உடலுக்குள் இரத்தங்கள் எல்லா இடங்களும் ஊடுருவும் போது அது உணர்வுகள் மற்ற அணுக்களுக்கும் இது கொடுக்கப்பட்டு அந்த விஷத்தன்மையை மாற்றி அமைக்கும் சக்தி வரும். நாம் எப்படி நாம் நல்ல நிலைகள் இருக்கப்படும் போது வேதனை என்ற உணர்வு நாம் ரத்தத்தில் கலக்கப்பட்டு நல்ல அணுக்கள் வேதனை என்ற விஷத்தன்மைகள் புகழ்ந்து நல்ல அணுக்கள் இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு வளரப்படும்போது நல்ல அணுக்களால் மலங்களாக்கி உறுப்புகள் உருவான இந்த உறுப்புகள் இங்கே பாலடைகின்றன. அப்ப பாலடைய இந்த மனிதன் உறுப்புகள் சிறைய இந்த அடுத்த பிறவிக்குண்டான நாம் ஒவ்வொன்றா உறுப்புகள் மாறுபட்டு இந்த மனிதன் நிலையில் பெறப்பட்டாலும் இந்த உடலில் எந்த உறுப்புகள் சிறையதோ குறைந்த உணர்வு கொண்டு உணர்வின் தன்மை பெற்ற ஆடு மாடு இதே போல பட்சிகளோ மற்ற நிலைகள் உறுப்புகள் குறைவானது அதன் நிலைக்கு நாம் இங்கே
நோய் வந்து இதனுடைய செறிவானா இதன் உணர்வின் தன்மை கொண்டு அடுத்த பிறவிக்கு அழைத்து செல்கின்றது. ஆகவே அதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபடுவதற்குத்தான் இப்போது நாம் சுவாசித்த உணர்வுகள் நாம் இரத்தத்தில் கலந்து கொண்ட பின் இந்த விஷத்தன்மையை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த விஷத்தின் தன்மையை முடிக்கும் உணர்வை நாம் சேர்க்க சேர்க்க எல்லா அணுக்களிலும் உயிரை போல உணர்வின் தன்மை அது ஒளியாக மாறுகின்றது. அப்படி இந்த உடலை நாம் மாற்றி அமைத்தோம் என்றால் இன்று இந்த உடலிருந்து ஒளியின் சரீரம் பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் எல்லை அடைய முடியும். ஆக இது ஒவ்வொரு வாழ்க்கையில் வரும் எத்தகைய கடுமையான தீமைகள் இருந்தாலும் அதன் உணர்வின் இயக்கத்தை தடுக்க இந்த துருவஜாலம் இருந்து பழகி பதிவாக்கிக் கொண்டவர் அனைத்தும் எப்போது நம்ம வாழ்க்கையில் சஞ்சலமோ சலிப்போ வெறுப்போ நஷ்டமோ அதனால் வரும் வேதனையோ வரும்போதெல்லாம் அதை நம்ம இயக்காதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வில் நாம் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை நம்ம ரத்தங்களில் கலக்கப்படும் போது இந்த இதன் உணர்வுகள் வேகமாக நல்ல அணுக்களில் ஜீவன் ஊட்டவும் அதன் தீமையை மாற்றவும் இந்த துருவ நட்சத்திர உணர்வின் தன்மை அந்த அணுக்களை மாற்றி அமைக்கும். இப்படி மாற்றி முழுவதுக்கு நாம் மாற்றி அமைத்தால் இதன் உணர்வு உடலை விட்டு சென்ற பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் செல்லும். தொற்றியுள்ள உணர்வுகள் எங்கெல்லாம் அங்கு கரைக்கப்படுகின்றது. அப்புறம் இந்த உயிருடன் ஒன்று என்றும் ஒளியின் சரீரம் பெறும் தகுதி பெறுகின்றது. இல்லை என்றால் எனக்கு இப்படி செய்தான் இதை செய்தான் என்று வேதனை உணர்வு அதிகமானால் எந்த மனிதன் உணர்வு நாம் அதிகமாக சேர்த்துக்கொள்றோமோ இந்த உடலை விட்டு சென்ற பின் அங்கே செல்கின்றது. இப்ப உதாரணமாக நாம் செல்ல பிரயாணிகளாக நாம் வீட்டில் வளர்க்கிறோம் என்றால் அந்த செல்ல பிரயாணிகள் நம் பாசத்தை செலுத்துகின்றோம். அப்ப அந்த உணர்வின் தன்மை பதிவாகின்றது. பதிவான பின் அந்த செல்ல பிரயாணிகள் என்ன செய்கின்றது? நம்முடைய இயக்கத்தின் தன்மை வருகின்றது. அது ஆயுள் காலம் குறைந்தது. அது மடிந்து விட்டால் யார் இதன் மேல் பற்று கொண்டாலும் அந்த மனித உடலுக்குள் புகுந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு மனிதனாக பறக்கும் ரூபம் வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நாம் அந்த செல்ல பிரயாணிகள் வரக்கூடியது போல நாம் இதே ஒரு மனிதன் உடலில் நோயா இருக்கும்போது செல்வமாக வளர்த்துள்ளோம், செல்வத்துடன் அவருடன் அரவணைத்துள்ளோம் என்றால் அவன் உடலில் விளைந்த விஷம் நம் உடலில் சேர்த்து நம் உடலுக்குள் அதிகமானத்தன் அவன் இறந்தான். அவன் ஆன்மா நமக்குள் வந்து அவன் பட்ட அவசியம் நமக்குள் உருவாகும். அவன் வராதபடி தடுக்க வேண்டும், அவனை காக்க வேண்டும் என்றால் அதன் உணர்வை நாம் மாற்றுவதற்குத்தான் எப்போதுமே ஒரு நோயின் தன்மை கண்டால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வராதபடி ஈஸ்வரா என்று இந்த உயிரின் தன்மை நாம் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் முன்னிலை இங்கே தீமையின் உணர்வு போகாது தடுத்து அது உடலுக்குள் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்றும் என் ரத்த நாணயங்களை கலக்க வேண்டும் என்றும் என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று நினைவினை உள் செலுத்த வேண்டும். நண்பனுக்குள் ஒருவன் பரவிவிட்டால் நாம் என்ன எனக்கு துரோகம் செய்தான் என்றும் போது அந்த உடலை இயக்கின்றது. அந்த துரோகம் செய்த உடல் நமக்குள் இருக்கும்போது அதே உணர்ச்சிகள் நாம உந்தி அவனுக்கு கெடுமதியான செயல் செய்யும்போது அந்த உணர்ச்சிகள் தூண்டுகின்றது. அந்த மாதிரி நேரத்தில் ஈஸ்வரா என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை பெற வேண்டும் என்று உணர்வின் தன்மை இது அதனுடைய இயக்கம் இல்லாதபடி இதன் உணர்வை அங்கே அடைக்க வேண்டும். ஏனென்றால் நம் உடல் என்று உணர்வின் தன்மை அது இயக்கப்படும்போது கண்வெளி நாம் வெளியிட்ட அந்த தீமையின் அலைகளை இது நுகர்ந்து உயிரிழப்பட்டு இந்த உணர்ச்சியின் செயலாக எண்ணி அந்த தேமையின் உணர்வு ரத்தத்தில் கலக்க செய்து அந்த ரத்தத்துடன் வரும்போது அந்த அணுக்கள் அதை பெற்று அது வளர்ச்சி விடும் தன்மை அடைந்துவிடும். ஆகவே அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால் உடனே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று நாம் ஒருத்தர் மேல் வெறுப்போ கோபமோ முந்தைய நிலையை வந்து நாம் சோர்வடைய போகும்போது அந்த தவறின் உணர்ச்சிகளாகி அவன் மேலே நாம் வெறுப்படைந்து அவர்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சிகளை தோன்றும். அந்த மாதிரி நேரங்களில் நமக்குள் அந்த கெடுதலின் உணர்ச்சி வளராதபடி அதை தடுத்து அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்றும் நமக்கு யார் தீங்கு செய்தானோ அவன் சிந்தித்து செயல்படும் தன்மையும் அவன் வீட்டிற்குரிய ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்றும் அந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் அந்த ஈசன் நிலையில் அந்த ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அவன் மேல் இருக்கக்கூடிய பகமை நமக்குள் வராது. ஏனென்றால் இறைப்பாளர்தான் ஒவ்வொரு உடலும் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம் ஆலயமாக மதிக்க வேண்டும் என்பதுதான் ஆலயத்தன்மைகளை அங்கங்கே அடிவமைத்து அதில் நல்ல குணங்களை அங்கே அமைத்துள்ளார். ஆகவே நம் உடலை ஒரு ஆலயம் என்ற நிலையில் அவன் வீட்டிற்கும் அவன் தவறு செய்தான் என்றால் அந்த தவறு செய்யும் உணர்வு அந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் ஈசனுக்கு அவன் தொல்லை கொடுக்கின்றான். அதிலிருந்து அந்த ஈசனுக்கு அந்த வீட்டிற்குரிய ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் என்ற உணர்வு எடுத்தால் நமது உடலின் ஆலயங்கள் பரிசுத்தமாகின்றது. இந்த நிலை எண்ணத்தை தோற்றுவிக்கதான் ஆலய பண்புகளை நமக்குள் தெளிவாக்கினார். அதை யாரும் நாம் இப்போது சிந்திப்பதில்லை. ஞானிகள் காட்சி வழிகொண்டு கோயிலில் போய் நம்ம செதற்காய் போடுறதும் என் பாவத்தை கண்டிஷை போக்குவதும் எனக்குள் இந்த மாதிரி நான் கொடுத்தம் கொடுக்கலன்னு சாபம் விடுவதும் என்னை இப்படியே என்னை தொல்லை கொடுத்து கொண்டிருக்க அந்த எண்ணங்களைத்தான் நாம் வளர்க்க முடிகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்குத்தான்
நாம் இதை போல எண்ணங்களை எண்ணி பிரிவு உணர்வு நமக்குள் இயங்கக்கூடாது. அதை நாம் தடைப்படுத்தி அருளை பெருக்கி இருளை போக்குறேன் என்று விஞ்ஞானிகள் என்ன செய்கின்றான்? ஒரு நோயின் தன்மை ஆனால் இந்த நோயை ஒடுக்கும், அது ஒடுக்கும் இந்த உணர்வின் ஒரு மருந்தை உருவாக்குகின்றான். அப்ப நாம இரத்தத்தின் நிலைகள் கலக்கப்பட்டு அந்த இரத்தத்துடன் கலக்கப்படும் போது அந்த இரத்தத்தில் வரும் உணர்வை எடுத்துக்கொள்ளும் மற்ற அணுக்களுக்கு தீமை நீக்கும் இந்த அணுக்கள் ஆனத்தும் அதில் ஏற்படும் உணர்வை மாற்றி அமைக்கின்றான். அப்படி மாற்றி அமைத்து அதன் உணர்வு சென்ற பின் நம் உணவுடன் கலந்து செல்லும் மாத்திரை கொடுக்கின்றான். அந்த மாத்திரை கொடுத்த பின் உணவுடன் கலந்து இரத்தமாக மாறுகின்றது. அது உணர்வின் தன்மை தனக்குள் சேர்க்கப்படும் போது நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அது வளர்க்கும் பண்புகளை கொண்டாடுகிறது. அந்த பண்புகளை கொண்டவர்களுக்காக விஞ்ஞான அறிவு கொண்டு மற்ற உயிரினங்கள் எந்த விஷயத்தின் தன்மை உடலை வளர்த்துக் கொள்கின்றதோ, எதனதன் உறுப்புகளை வடித்துக் கொள்கின்றதோ அந்த உறுப்புகளில் இருந்து பிரிக்கும் அந்த அணுத்தன்மைகளை இவன் சேமித்து அது உணர்வை பல கலவையாக்கி அது பவுடராக்கி நம் உடலுக்குள் செலுத்தப்படும் அந்த அணுக்கள் உருவாகின்றன. அந்த அணுக்கள் உருவாக்கி இதற்கு உதவியாக என்னுடைய மனத்தை வெளிப்படுகின்றன. இப்ப டிபி என்ற நிலைகளை எடுத்துக்கொண்டால் இதே போலதான் நாம் எலும்பை உருவாக்க காரணம் அந்த எலும்பின் உருவாக்கப்பட்ட அந்த அணுக்கள் அதை அதனுடைய அணுக்களை கொண்டு சாப்பிடும் தன்மை. இப்ப எப்படி மற்ற உயிரினங்கள் ஒன்றை கொண்டு ஒன்றை சாப்பிடுகின்றதோ இதே போல நம் உடலுக்குள்ளும் நாம் எலும்பை உருவாக்கிய உணர்வுகள் கொண்டு சாப்பிடுகின்றன. அதே போல இந்த எலும்பை மட்டும் அல்ல, நம் உடலில் நாம நுரையீரலோ அல்லது கல்லீரலோ மற்ற உறுப்புகளோ அல்லது நம்ம மூளையின் பாகம் எலும்புகளில் உள்ள நிலைகள் அதே போல இந்த உணர்வு அந்த எலும்பு ஓட்டை வளர்க்கும் இந்த நிலை. இது எங்கே நேர்ந்தால் இதை டிபி என்ற நிலையும் இதற்கு எதிர்மறையான அணுக்களை உருவாக்கி அந்த அணுக்களை கொல்லும் தன்மை கொண்டு எலும்பை உருவாக்கும் அணுக்களை கொல்லப்படும் போது ஆக எலும்பு உருவாகாதவரை சொத்தையாகி விடுகின்றது. ஆனால் சொத்தையானத்தின் அதன் வழி தீய கிருமிகள் உள் செல்லும் தன்மை வருகின்றது. இதே போலதான் நாம் சரசுகளில் டிபி ஏற்பட்டால் அவன் துரித நிலைகள் வருகின்றது. அதே சமயத்தில் நாம் சிறுமூளை பாகம் மற்ற நிலைகள் இழுத்து செல்லும் அந்த இந்திரிய உறுப்பின் தன்மை மாறப்படும் போது அங்கு டிபி ஏற்பட்டால் உணர்வின் கருத்தன்மை இழக்க செய்யும் அங்கே வருகின்றது. ஆக அதே சமயத்தில் டிபி என்ற நம்ம உடல் கல்லீரல் உருவாக்கினால் கல்லீர் வளர்ச்சி தடுத்து அது வளர்ச்சியாகும் இந்த அணுக்களை இது கொன்று அதன் உணர்வை உருவாக்க போனால் கல்லீரின் தன்மை செயல்படவில்லை. அதே மாதிரி கிட்னிக்கு அது சுத்தகரிக்கும் உணர்வு வரப்போகும்போது இந்த டிபி அணுக்கள் அது சுத்தகரிக்கும் உணர்வின் தன்மை வலிமை இழக்க அந்த கிட்னிக்கு உருவாக்கிய அணுக்களை இது கொண்டிருக்கின்றால் கிட்னிக்கு பாலடைகின்றது. அப்ப சுத்தகரிக்கும் தன்மை ஆனால் விஷத்தன்மைகள் இரத்தத்தில் கலந்து விடுகின்றது. இதே போல எதிர் அணுக்களின் தன்மையை நம் உடலுக்குள் அது உணர்வுகள் உருவாக்கப்படும் போது நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரையிலும் ஒவ்வொரு உணர்வுக்கு தக்க உறுப்புகள் மாறி உடல்கள் மாறி குணங்கள் மாறி உருவங்கள் மாறி இப்படி வந்தது. இப்ப மனிதனானத்தும் இதே விஷயத்தின் தன்மை இதை கொண்டு சாப்பிடும்போது இந்த உறுப்புகள் குறைந்தால் இந்த உறுப்புகள் வளர்ச்சியின் தன்மை நாம் இறக்கப்பட போகும்போது இந்த உயிரின் தன்மை வெளியே செல்லும்போது எந்த குறைந்த உறுப்புடன் இருக்கிறதோ அதன் அளவுக்கு அழைத்து சென்று அந்த உடலின் அமைப்பையும் அதனுடைய ரூபத்தையும் மாற்றிவிடும். அதனால் இன்று நாம் நினைக்கிறோம் டிபி என்று. இதை போலதான் இன்று விஞ்ஞானி பல உணர்வின் தன்மை சேர்க்கப்பட்டு இது கொள்ளும் எதிர்க்கும் நிலை இதை வளர்ச்சி மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டு வரப்போகும்போது இதை போல பல கண்டுபிடிப்புகள் வரப்போகும்போது இதன் இரத்தத்தின் மூலமாக உடலை செலுத்தப்பட்டு உணர்வின் தன்மை அணுக்கள் வளர்க்கப்பட்டு அந்த வீரிய அணுக்களாக வந்து இறந்து விஷத்தன்மை எதிர்க்கும் தன்மை வருகின்றது. அந்த விஷத்தின் தன்மை கொண்ட பாம்பினங்கள் எப்படி விஷத்தை ரசித்து சாப்பிடுகின்றதோ இதை மாறி பலவிதமான விஷத்தின் தன்மை கலக்கப்பட்டு எதனையும் ஏற்றுக்கொள்ளும் பண்பு கொண்ட உணர்வினை செயற்கை எழுகின்ற பாங்க விஞ்ஞான அறிவு சொன்ன பாம்புகளை பிடிப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கலப்பாங்க, அதை எடுத்து மருந்துகளையும் கொடுப்பாங்க. ஆக இதே போல நாம் அந்த மனிதன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய விஞ்ஞான அறிவிக்கிறது. பாம்பினங்களில் உள்ள விஷயத்தின் தன்மை அது மற்ற மருந்துடன் கலந்து நம் உடலில் சேர்க்கப்பட்டு இதன் உணர்வின் தன்மை இந்த நம் உடல் உள்ள அணுக்கள் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் மற்றதை அது விஷயத்தின் தன்மை வந்தால் ஜீரணிக்கும் தன்மையாக மாற்றி அமைக்கும் இப்படி அமைப்புகளை கொண்டாந்த இதில் எது என்ற நிலை அனுபவமாகி அனுபவத்தின் நிலைகள் கொண்டுதான் இன்றைய நிலைகளில் இன்று விஞ்ஞானி அதை 1000 ஆண்டுகள் வாழ முடியும், 1000 ஆண்டுகள் வாழ முடியும் என்று உணர்வு கொண்டு அணுக்களை மாற்றி உடலின் தன்மை. ஆனால் அப்படி மாற்றி அமைத்தால் இவன் மிருக நிலையில் தான் இருக்கிறது. அவன் சிந்திக்கும் ஆற்றல் அங்கே வராது, அவன் தெளிவான நிலையில் வராது. அவன் உருவத்தை வாழச் செய்யலாம், மண் உருவுடன் வாழச் செய்யலாம், ஆனால் எங்கே இருப்பான். ஆனால் ஆதி காலத்தில் மனிதனானத்தில் பல விஷமிருகங்கள் ஒன்றுடன் ஒன்று கொண்டு சாப்பிடவும் தன் இறைக்காக மனத்தால் நுகர்ந்தறிந்து பல உடல்களை கொண்டு புசிக்கும் என்ற உணர்வு இருக்கும்போது அவனுடைய அனுபவத்திலும்
பல பச்சளைகளையும் பல மூலிகைகளையும் கண்டு உணர்ந்தான். ஆக இப்போது விஷம் தாக்கினால் நம்ம இறந்து விடுவோம் என்றால் அந்த இப்போ சாதாரண ஒரு பச்சளையை கையில வைக்கிற அனுபவ ரீதியை தெரிந்து கொள்கின்றான். ஆதிகால மனிதர்கள் அதை வைத்துக் கொண்ட பின் அந்த உணர்வின் தன்னை கீழே மேலே விட்டாரு. இதனுடைய மனத்தை கண்ட பின் இந்த விஷம் இயங்குது, அது ஒதுக்கி விடுகின்றது. இதை போல நாகப்பாம்போ மற்ற கட்டுரையனோ இதை போல கொடூர விஷம் கொண்ட அந்த உயிரணுக்கள் அது இயக்கப்படும்போது என்ன செய்யணும்? இதே போல விழுதுகளை கையில வைத்துக் கொண்டால் என்ன நடக்கின்றது? அதை அவனை தீண்டுவதில்லை. அந்த விஷயத்தின் உமிழ்த்தும் சக்தி இழந்து விடுகின்றது. ஆனால் அது விஷத்தை ஒடுக்குவதனால் தீண்டுவதில்லை. ஆக விஷத்தின் வலு கொண்டு யானை மிக கடினமானாலும் யானை மிரட்டி என்று ஒரு பச்சளை உண்டு. அந்த பச்சளை மனத்தை கண்டால் தன்னை அந்த உணர்வின் தன்மை அலறி ஓடும். ஏனென்றால் தன்னுடைய வலு இழப்பப்பல் நாம மயக்கமானால் எப்படி ஓடுகின்றோமோ இதே போல அந்த மயக்கத்தின் தன்மை தரப்படும் போது அது யானை மிரட்டி என்று ஓடும். அதே போல கொடூர வேகம் கொண்டு தாக்கும் புலி இனங்கள் இந்த பச்சளை மனத்தை தாக்கிய பின் அதனுடைய வீரிய வினைகளை தாக்கும் தன்மை அது பதுங்கிவிடும். இப்ப நாம் நோய்வாய்ப்பட்டால் நம்முடைய வலுகள் எப்படி இழக்கின்றதோ இதே போல வீரிய விஷயத்தின் தன்னை இயக்க தடைப்படுத்தும் போது அவை பலவீனமாகின்றன. இப்போது விஞ்ஞானியும் அதை செய்கின்றான். யானை வலு கொண்டதா இருக்கிறதா அதன் வலு இழக்க வேண்டும் என்றால் அதுக்கு அதாவது துப்பாக்கி இன்ஜெக்ஷன் முறை என்ற நிலையை எடுத்து அது உணர்வின் தன்மை உடலுக்குள் செலுத்துகின்றான். ஆக வீரிய நிலையில் ஆனாலும் இங்கே தாக்கிய பின் அது இரத்தத்தில் கலந்த பின் மயக்க நிலை அடைகின்றது. யானையிடம் நாம் போகவில்லை என்றால் விஷத்தின் தன்மை கொண்டு அதை அடக்கி அது மீண்டும் அதனுடைய நிலையில் அருகிலை சென்று அந்த உணர்வின் தன்மை மீண்டும் அது போகும் பக்கமெல்லாம் அது எங்கே செல்லுகின்றது, எதன் செயலிருந்து இலக்கி கலெக்டர் என்ற உணர்வும் ஒலி அலைகளையும் அது வாழும் தன்மையை அதனுடைய உணர்வு ஒலி அலைகளை அனுப்புவதற்காக காட்டுக்குள் மீண்டும் அனுப்பி விடுகின்றன. அது இலக்கி கலெக்டர் என்ற இந்த உணர்வின் அருகில் எடுத்து அது ஒலி அலைகளை பரப்பும் தன்மை இப்ப ஆண்டினா எப்படி வைக்கின்றமோ அதன் திசை வரியில் காட்டப்பட்டு அதன் உணர்வின் அறிவாகி இருக்கும் இடத்திலிருந்து யானை போகும் நிலையும் அவனுடைய வாழ்க்கை நிலையும் எதிரிடம் எப்படி செயல்படுகிறது என்பது எதிரிலிருந்து தப்ப என்ன செய்கின்றது. இந்த இடம் உணவு இல்லை என்றால் உணர்வு மனத்தால் நுகரப்படும்போது அந்த உடலிருந்து பாயும் உணர்வு உண்மையை இந்த விஞ்ஞானி அறிந்து வருகின்றான். இப்ப காட்டுக்குள் சென்று இதை போல மனிதனானத்தின் மற்ற உணர்வின் தன்னை எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற உணர்வின் அறிவை கொடுத்து இங்க வீட்டிலிருந்தே அவன் இருக்கக்கூடிய ஆபீஸில் இருந்து அதை அறியக்கூடிய தன்மை வருகின்றது. இதை போல இன்று மனிதனில் எடுத்துக்கொண்ட மாந்திரியவாதிகள் இன்னொரு உடலுக்குள் பதிய செய்து ஒரு உடலுக்குள் ஏவல் பணியத்தின் இவன் எங்கே செல்கின்றான், அவன் உணர்வின் தன்மை என்ன நடக்கின்றது என்ற நிலை அவன் சொல்லும் பாகம் எல்லாம் மற்றவர்கள் உரையாடி உணர்வுகள் தேவைப்படும்போது அந்த உணர்வை அறிந்து கொள்கின்றான். அப்ப அவன் இங்க போய் என்னதை பேசுகின்றான் என்ற நிலையில் வருகின்றது. இந்த மந்திரம் கற்றுக்கொண்டவர் நீ இந்த இடத்துல நீ பேசினீ இல்லை அது எனக்கு தெரியும் என்று சொன்ன உடனே என்ன ஆகுது? ஆக நாம பேசுறதுதான் தெரியும் முக்காலும் அறிந்தவன் நாம் நினைக்கிறோம். இந்த உணர்வின் மாய நிலைகள் கொண்டு உணர்வின் அதிர்களை அவன் அறிந்து கொண்டாலும் அவன் உடலில் செய்யும் தீங்கின் உணர்வு இவனுக்குள் வருகிறது என்று மறந்து விடுவார். அதையும் ஆற்றல் இவனுக்குள் பெறலாம். இது ஒரு தீமையின் உணர்வு இவனுக்குள் வளரும் என்று இவனுக்குள் அறிவு. இப்ப நாம் நினைக்கிறோம் சாமிக்கு எல்லாம் தெரியும் சொல்லணும். நீங்க பண்ற கெடுதல் எல்லாம் நான் பார்த்து என்ன இருந்தேன் என்ன நான் வளர்ச்சிக்கு மாறாக நீங்க கெடுதல் உணர்வு தான் எனக்கு வரும். அதனால எனக்கு சில பேர் வந்தவங்க என் வீட்டுல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சாமி, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லைங்க சாமி, நீ சண்டை போறதெல்லாம் உற்று நோக்கி என்ன செய்யறான்னு பார்த்துட்டு இருந்தாலும் அவ குடும்பத்தில் அந்த உணர்வெல்லாம் மறைந்து என் உடல்ல தான் வளர்க்க முடியும். ஆக நாம் என்ன செய்யறோம், அந்த குடும்பத்தின் நிலை ஆனாலும் அவங்களுக்கு அறுவடை பெற வேண்டும், அந்த உண்மையின் உணர்வு உணர வேண்டும், அவருக்கு தெரிந்த மனம் பெற வேண்டும் தான் என்னுடைய எண்ணம் இருக்கணும். வேற அறிந்து உங்க வீட்டுல சொன்னாலும் ஆக முக்காலத்தையும் அறிந்து ஞானி என்று நீங்கள் போட்டலாம். உங்க உடல் உள்ள உணர்வு தீமை எல்லாம் எனக்கு தான் வரும். அதனால இதை போன்ற குருநாதர்களை தெளிவாக கேட்கணும். இதே போல விஞ்ஞானிகள் அதன் அறிவின் தெளிவு கொண்டு உணர்வை இலக்கான் என்ற நிலை ஒரு உடலுக்கு உணர்வின் தன்மை மூச்சு அலைகள் வெளியிட போகும்போது அந்த உணர்வு போகும் பாதையும் அது நுகரும் தன்மையும் எதிரிலிருந்து தப்புது எப்படி அதன் உணர்வு எப்படி மாறுகிறது இந்த தான் இருக்கும் இடத்திலே சாதனிக்க வேண்டி இன்னைக்கு அறிகின்றான் விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட மனிதனாக இருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும். ரொம்ப விபத்தான இடங்களில் அது பாதுகாப்பான நிலையை கொண்டு ரொம்ப விபரீத விளையாட்டில் வெளியிடான் விஞ்ஞான அறிவு கொண்டு அவன் மரணத்தையும் அஞ்சாதபடி அவன் அறிவு மக்களை உலகிற்கு வெளிப்படுத்தும் தன்மையில் மேல நாட்டில் விஞ்ஞான அறிவு கொண்டு விடலாம் அங்கு செல்லுகின்றனர். ஆனால் விஞ்ஞான வழி தன்னுடைய எண்ணத்தை அகழ்ந்த அண்டத்திலும் காட்சி இந்த பிரபஞ்சத்தில் இப்படி உருவாகின்றது. அந்த பிரபஞ்சத்தில் இந்த வெளிவரப்பு போகும்போது நம்முடைய நட்சத்திரத்துணர்கள் அதன் உணர்வை நாம் எப்படி எடுக்கின்றது என்று அந்த மெய்ஞானிகள் கண்டு உணர்ந்தது. பிற மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய உணர்வு நமது வளைவு வட்டத்துக்குள் வரப்போகும்போது இதன் அருகில் வந்தப்போ நமது நட்சத்திரங்கள் எப்படி அந்த உணர்வின் தன்மை அதீத வீரியத்தன்மையும் மாறுகின்றது.
அதே சமயத்தில் அந்த பிற உணர்வின் தன்மை வரப்பும்போது எதிர்த்து போராகும் நிறைய எதிரியை, அதாவது 2 மண்டலத்துக்கும் இடைவெளியிலே மின் அதிர்வுகள் ஓட்டங்கள் எப்படி ஆகின்றது, அது எலக்ட்ரான் என்ற நிலைகள் அந்த விஞ்ஞானி இந்த அகசினி போன்ற உணர்வுகள் நாம் தெரிந்து கொண்டவர், அதன் வழி பின்பற்றியவர்கள் இன்னைக்கு தெரிய முடியும். என்னை குருநாதர் அது பார்த்த வழியில் பார்க்கப்பட்டு இந்த அதிர்வுகள் எப்படி ஆகிருந்து பார்க்கும்படி செய்கின்றன. இது சாமி பார்த்தா நாம் பார்க்கணுங்கிற வகையில் வளரும்போது அந்த வரிசைப்படுத்தி நீங்கள் வந்தால் நீங்களும் பார்க்க முடியும். ஏன்னா இப்படி நாம் ஒவ்வொரு மண்டலத்தின் தன்மை 2000 சூரிய குடும்பமுடன் எப்படி வளர்கின்றோம் வாழுகின்றோம் என்ன இப்படி மிருக உணர்வுகளில் இதன் உணர்வுகள் எப்படி உருமாற்றம் ஆகின்றது, அதன் உணர்வின் தன்மை எப்படி வந்து மிருக நிலையில் ஒன்றுடன் ஒன்று ஒத்துக்கொள்ளாத நிலைகள் எப்படி வந்து மிருகங்களை சோதித்து இன்று நாம் இதே படங்கள் வழியில் நாம் எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு விஞ்ஞானி சாதாரண கண்ணு ஆபரேஷன் பண்றாங்கன்னா கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கண்ணை எடுத்து தொடச்சு பார்க்கலாம், பார்த்தா பீசு பீசான் இருக்கு. அப்ப அந்த கண்ணின் கருவியை நாம் தொடச்சு விட்டு சக்தி வாய்ந்த உணர்வின் செயலை ஏற்றி இப்போது புதுதாக கண்டுள்ளார். நீ கண்ணாடி போடுவதற்கு அந்த கண்ணின் பல வெளியிருக்கும் பல உணர்வின் உணர்ச்சிகளை தோண்டி அதை மேக்னெட் காந்த பலனை எடுத்து தன் உணர்வின் தன்மை சீராக கண் விழி தெரியும்படி இன்னைக்கு விஞ்ஞானி கொண்டு வந்துவிட்டிருக்கிறார். இதே போல விஞ்ஞானம் நிரூபிக்கும் இந்த காலத்தில் இன்றும் நாம் அஞ்ஞான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக மெஞ்ஞானியாகி உணர்வின் தன்மை ஒளியாக உணர்வுகளை நாம் அனைவரும் பெற முடியும். இந்த உடலுக்கு பின் உணர்வுடன் ஒளியாக மாறி அந்த அருளை பெற நாம் ஆசைப்பட வேண்டுமே தவிர இந்த உடலுக்கு இந்த சொத்தை தேட வேண்டும், இந்த சுகத்தை தெரிய வேண்டும் என்ற நிலையின் மகனை காக்க வேண்டும் என்று அவனை செல்வந்தனா வளர்க்க வேண்டும் என்று உணர்வை செலுத்தும் போது அவன் கொஞ்சம் இவன் எண்ணி ஆசையில் அவன் தருமாறுனா இப்படி செய்தனே இப்படி வருகின்றானே, இப்படி செய்தனே இப்படி வருகின்றானே என்ற நிலை இதே உணர்வு கொண்ட ஆசை நமக்கு பேராசையாக மாற்றி அது உணர்வின் தன்மை வேதனை என்று உருவாக்கப்பட்டு நாம் எதை ஆசைப்பட்டோமோ அதை நம்ம காக்க முடியாத விஷத்தன்மைகளைத்தான் நம்ம வளர்த்துக் கொள்ள முடிகின்றது. ஆக இந்த விஷத்தன்மை மாற்றப்படும்போது விஞ்ஞானி அதை கண்டு விளந்து எதனால் வந்தது, இந்த உணர்வு மாறுகின்றது, எப்படி மாற்றுகிறது, இன்ஜெக்ஷன் முறைப்படி செய்கின்றனர். இப்ப உதாரணமாக காளான்களை உருவாக்குகின்றனர். அந்த காளானின் விஷத்தன்மை அறப்பும்போது அதுல இருந்து வைரஸ் என்ற உணர்வு கிருமிகளை உருவாக்கின்றன. கிருமிகள் அதிகமான பின் அது வடிகட்டி அந்த கிருமிகளையே மாற்றி கொள்ளுகின்றான். அந்த கொண்ட பின் அந்த உணர்வின் தன்மை வந்த பின் அதில் இவன் விஷத்தின் தன்னை முறியடிக்கும் இந்த நிலையில் அந்த வைரசுகளுக்கு இவன் செயற்கையிலேயே இந்த உணர்வை ஊட்டுகின்றான். ஊட்டி அணுக்களை வளர்க்கின்றான், பின் அதை கொள்ளுகின்றான். அந்த கொண்ட உணர்வு கொண்டு நம்ம கடுமையான காய்ச்சலோ இதை போல தீமை நிறைவானதோ அது பவுடராக்கி வச்சு மீண்டும் நீருடன் கலந்து அதை இன்ஜெக்ஷன் முறை கொண்டு நம்ம ரத்தத்தில் கலக்கப்படும் போது எதிர்ப்பு நிலையும் வைரஸ்கள் உண்டாகின்றது. அதுல ஒரு கரணம் தப்புனா மரணம் என்ற நிலை. இவன் உடலுக்கு அவனு உடல்னா இந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன் அது போட போகும்போது ஒரு நொடி தவறினால் எத்தனை விபத்துகள் உண்டாகிறது, எத்தனை பேர் கைகால் அங்கங்கள் கண்ணெல்லாம் பொறிகளை அடித்து விடுகின்றது. ஆக விஞ்ஞான அறிவு கொண்டு அதுல ஒரு நொடி தவறினால் அவன் உணர்வின் தன்மை இப்படி மாறுகின்றது. ஆனால் உருவாக்குவதால் இதுல தப்புந்தான். அடுத்து ஏன் இந்த தப்பானது அவன் ரத்தத்தை எடுத்து மறுபடியும் பரிணீக்க வேண்டும். ஆனால் இதனால் தவறான நிலை ஆனது. இதற்கு இது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கிருமியின் உணர்வு எதிர்க்கப்படுவது மாறுபட்ட உணர்வு இது வளர்த்து இதனுடைய நிலைகள் பெருக்கப்பட்டு அவன் உடல்கள் சிதைய வந்தது என்று மீண்டும் ஆராய்ச்சி செய்யும். ஆனால் ஒருவனுக்கு நல்லதாகின்றது, மற்றவனுக்கு மற்றதாகின்ற ஏன் மற்றதானது என்ற நிலையில் இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு தெளிந்து பிரித்துக் கொள்கின்றான். அதே போலதான் நாம் பிறருடைய உணர்வை நுகர்கின்றோம். அதனால் மனங்கள் குழப்பம் அடைகின்றது. உணர்வின் தன்மை நம் உடலை மாறுகின்றது. நுகர்ந்த அணுக்கள் நமக்குள் எப்படி சீர்கெடுகின்றது, அந்த உணர்வின் அணுக்களை நாம் எப்படி ஜீவனூற்றுவது. விஷத்தின் தன்மை கவரும் தன்மை அந்த விஷத்தின் மனங்கள் வரும்போது அதாவது கல்லீரலும் இவர் கூட்டை கொண்டு அமைத்த இந்த உணர்வுக்கு இந்த உணர்வின் பெருக்கமானால் நம் உறுப்புகள் மாறுகின்றது. அந்த உறுப்புகள் மாறினால் இந்த உறுப்புகளை சிறை செய்து குறைந்த உணர்வு அணுக்களான இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிர் குறைந்த உணர்வின் தன்மை உறுப்பாகும். அந்த உறுப்பின் ஈர்க்கும் நிலைகள் இந்த உயிர் அங்கு அழைத்து சென்று குறைந்த உறுப்புடன் வாழும். தீமைகளை நீக்கிடும் மாறாக நஞ்சினை வளர்த்துக் கொள்ளும் உடலின் உடலை அமைத்து நஞ்சை கொண்டு வாழும் தன்மை வந்துவிடும். இன்று நஞ்சை மனிதனை கொள்ளுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலையிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் நமது குருநாதர் காட்டிய அருளில் இன்று எல்லாம் வென்றவன். நமக்குள் மனிதன் வாழ்க்கை வேண்டும், அருளை உடலுக்குள் பெருக்க வேண்டும், ரத்தத்தில் கலக்க வேண்டும். அந்த உணர்வு ஒவ்வொரு உடல் உள்ள அணுக்களுக்கும் இது சுருக்கத்திலே உரமாக்கி அந்த இருளை வெள்ளிலும் உணர்வின் தன்னை பெருக்கி இந்த உடலுக்கு பின் உயிரி போல உணர்வு பொறியாக்க வேண்டும் என்ற நிலைகளை இங்கு கொண்டு வரும்.